பொதுவாக இறைவனுக்கு இந்த 8ங்கிற எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா, அதை பொதுவாக சில பேர் விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் 8 ரொம்ப பவர்ஃபுல்லான எண், ஆற்றல் வாய்ந்த எண் 8. பீஷ்மர் 8வதாக பிறந்தார். கண்ணன் 8வதான பிள்ளை, கிருஷ்ணன் 8வது, சகுனி 8வது பிள்ளை, கவியரசு கண்ணதாசன் 8வது பிள்ளை. வரிசை 8வது பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 8க்கு அந்த மகத்துவம் உண்டு. 8 உலக்கு ஒரு படி என்று வைத்தார்கள். என்சான உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று வைத்தார்கள். அந்த பணம் தரக்கூடிய சாமி லட்சுமி எத்தனை லட்சுமி? அஷ்டலட்சுமி. அப்போ மட்டும் எவ்வளோ சிறப்பு? 8 சிறப்பா? திக்பாலகர்கள் திசை 8 திசை எண் பாலகர்கள். சரிங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்க, தங்கத்தில் 1 பவன் எத்தனை கிராம்? இப்போ மட்டும் ராசியோ? எல்லாவற்றிலும் 8ஐ முதன்மைப்படுத்தினார்கள்.